hello students. Good evening all. Hi everybody. Yes. So now Mridula from Harder Learning. Iniki class la will start discussing the most important. Yes, 1 marks da full and full discuss panna porom. Okay va? Yes. Last class நம்ம science நிறைய problems எல்லாம் solve பண்ணோம். But social la book back ல இருந்து தான் maximum 1 marks public examலயும் கேட்டிருக்காங்க. So அதை மட்டும் rapid revision பண்ணிடலாம் once before your first midterm exam. Okay va? So how many of you are ready? So Monday யாருக்கெல்லாம் test இருந்துச்சுப்பா? So who all had test today? Yes guys. So Sheikh, Alur, Prakash, Nitish, Satyamurthy. Hi Hansika. So last class பார்த்தா அதே ஹன்சிகான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஓகே நம்ம சோஷியல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் டெஸ்ட்டோ இல்லை ஸ்மால் டெஸ்ட்டோ இருந்துச்சா? நம்ம ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணியிருந்தோம். மண்டே வந்து யூஸ்வலாக ஸ்மால் டெஸ்ட்னு சொல்லி ஒரு பெரிய டெஸ்ட்டை வச்சுருவாங்கன்னு. அது மாதிரி இன்னைக்கு யாருக்கெல்லாம் டெஸ்ட் இருந்துச்சு? ஸோ ஆல் ஹேட் டெஸ்ட் டுடே. எஸ், சூப்பர் சூப்பர். ஸோ அதே எனர்ஜி அதேயோட ஒரு ஃபோர்ஸோடு இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்கலாம். பிகாஸ் சோஷியலில் 1 மார்க்ஸை பொறுத்த வரலும் எங்கேயுமே மார்க்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு புக் பேக்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேவா? எஸ். ஸோ என்ன டெஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாமா? 2 ஐடியிலேருந்து வரீங்களா இல்லை 2 பேர் வேறு ஹன்சிகாவா? நம்ம 1 மார்க் தப்பாயிடுச்சு. அதுக்கு தான் ஹன்சிகா இன்னைக்கு நான் அதை தான் சொல்கிறேன். 1 மார்க்ஸை குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி செஷன் ஃபுல்லாகவே 1 மார்க்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் இன்றைக்கி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். வி டேக் அவர் புக் இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியாத பிரகாஷ். பார்த்து தான் ஆன்சர் பண்ணுவீங்களா? பார்க்காம ஆன்சர் சொல்ல மாட்டீங்களா? பார்க்காம ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்களேன் ஃபார் ரிவிஷன். ஸோ அதை தான் நம்ம கிளாஸில் பண்ண போகிறோமே. நான் ரேண்டமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு அங்கங்கே இங்கே 2-3 கேட்கலாம். ஸோ அதுக்கு யாரெல்லாம் கரெக்டான பதில் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ். ஸோ ஹிஸ்ட்ரியோட சாப்டர் 1லேருந்து கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் பாருங்கள். வாட் were the 3 major empires shattered by the end of First World War? ஓகே, outbreak of World War I and its aftermathலேருந்து கேட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ரெண்டுமே இருக்குப்பா. ஓகே, ஸோ முதல் கொஸ்டின் பாருங்க. வாட் were the 3 major empires shattered by the end of First World War? ஸோ நல்லா ஆன்சர் ஞாபகம் இருக்கா? ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் த ஒட்டமான்ஸ். ஸோ சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆல்மோஸ்ட் ஏதாவது கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, ஆப்ஷன் ஏ தானா? ஓகே கைஸ், சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் என்ன யாருக்காச்சும் டவுட் இருக்கா? Can we move to the next question? Yes, சரியான பதில் வந்து option A. So let us move to the next question. So second question பார்க்கலாம். So which country emerged as the strongest in East India or East Asia towards the close of 19th century? So எந்த country வந்துட்டு ஓகேவா it was like the strongest South Asia, அதாவது இந்த full East Asia zoneல எது வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரி எமர்ஜ் ஆச்சு எப்போ அப்படின்னா 19th century முடியும் போது. ஓகே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய 21st century, அப்போ 19th centuryல எந்த கண்ட்ரி வந்து பயங்கர வேகமாக டெவலப் ஆச்சு? which is none other than ஜப்பான். இப்போயும் அப்படி தான் டெவலப் ஆகுதா? ஸோ ஜப்பானில் கிட்டத்தட்ட ஐ திங்க் 95,000 பீப்புள் வந்து 100 வருஷத்துக்கு மேலே இன்னும் இருக்காங்க. ஸோ 100 years ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட 9,000 95,000 ஸ்டூடெண்ட் பீப்புள் வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஸோ லுக் அட் தேர் லைஃப் ஸ்டைல். அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி ஆகிட்டே வருது. வேறு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகுது. அவங்களோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் கிட்டத்தட்ட 100 வருஷத்தை தாண்டியே அத்தனை பேர் இருக்காங்க. எஸ், ஓகே. ஸோ நான் சொல்லியிருந்தேன் தானே சார் பிரகாஷ். ஸோ இடையில நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நானும் கேட்பேன், நானும் சொல்லுவேன்னு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கேன் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஹூ செட் imperialism is the highest stage of capitalism? Imperialism is the highest stage of capitalism. இது பப்ளிக் 2022ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின்ப்பா. எஸ், பப்ளிக் எக்ஸாம். ஓகே, 2022 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். லெனினா, மார்க்ஸா, சன் யாத் சென்னா இல்லை மாவ் சென்சாக்? ஓகே, சேட்டங். ஓகே, யார் இம்பீரியலிசம் வந்து ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம்னு சொன்னது? இது பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்ப்பா. இம்பீரியலிசம். ஓகே, யார் சொன்னது? விச் இஸ் நத்திங் பட் லெனின். ஸோ லெனின் சொன்னது தான் இது. இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ கேபிட்டலிசம் இம்பீரியலிசம் ரெண்டு இருக்கா, LIC ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ L stands for லெனின்,
ஓகே I for imperialism, C for capitalism. ஓகே சரியா? ஸோ எல்ஐசி ஞாபகம் இந்த 1 மார்க்ல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லெனின். இது பப்ளிக் 2022ல கேட்ட கொஸ்டின். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ லெனினோட ஆன்சர் வேற எங்கேயாச்சும் கூட வரலாம். ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் எல்ஐசி. ஓகே எல்ஐசி பாலிசி ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எல் ஃபார் லெனின், ஐ ஃபார் இம்பீரியலிசம், சி ஃபார் கேபிட்டலிசம். ஸோ இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். ஓகேவா? குட். ஸோ ட்ரிக் ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the battle of Marne remembered for? இது வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து நமக்கு பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். 2024 பப்ளிக்ல கேட்ட ஒரு கொஸ்டின். What is the battle of Marne remembered for னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஏர் வார்ஃபேர், ட்ரென்ச் வார்ஃபேர், இல்லை சப்மரைன் வார்ஃபேர், இல்லை ஷிப் வார்ஃபேர். ஸோ விச் இஸ் ஆக்சுவலி த ரைட் ஆன்சர்? எஸ் ஓகே ஸோ கார்த்திக் அப்போ தான் ஐடி மாற்றி வாங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேனா இல்லையா? ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பேட்டில் ஆஃப் மார்னே இஸ் ரிமெம்பர்டு ஃபார் வாட்? ட்ரென்ச் வார்ஃபேர். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ட்ரெமர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ட்ரீ, ஓகே ட்ரீ ஞாபகம் வச்சுக்கோங்க. மர், ட்ரெமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வலிப்பெல்லாம் வர்றதுக்கு இங்கிலீஷில் ட்ரெமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெமர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர் தான் வந்து பேட்டில் ஆஃப் மார்னே. ஓகேவா? பேட்டில் ஆஃப் மார்னே இஸ் ரிமெம்பர்டு ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? குட்டி குட்டியாக க்ளூஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்போ ஃபன்னியாக தெரியலாம், ஆனால் எக்ஸாம் அன்னைக்கு டக்குன்னு ஆன்சர் வந்து எழுதலான்னு போகும்போது தான் 2 ஆப்ஷன் கன்ஃபியூஷன் வரும். மைண்ட் ஒன்று சொல்லும், கையில் வேறு ஆன்சர் எழுதி வச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ அப்படி நிறைய டைம் நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பை இனி படிக்கும் போது பண்ண வேண்டாம். அண்ட் எழுதும் போது டவுட்டே இல்லாமல் எழுதணும் அப்படின்னா யூஸ் திஸ் குட்டி குட்டி ட்ரிக்ஸ் அண்ட் ஆல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நான் லாஸ்ட்டு கேட்பேன் பேட்டில் ஆஃப் மார்னே அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனே இல்லாமல் சொல்லணும். அதுக்கு இதுதான் பெஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்தனையும் ஆப்ஷனே தேவையில்லை, நான் டேரெக்டாக ஆன்சர் சொல்லுவேன் அப்படின்னா அப்படி நீங்கள் ட்ரெயின் ஆகணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் படிக்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை இல்லையா? மெமரைஸ் பண்ணிடுறோம். பட் சூஸில் தான் கன்ஃபியூஷனே வரும். ஸோ அதனால் வித்தவுட் ஆப்ஷன் கரெக்டான பதிலை சொல்லணும். ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டு விச் கண்ட்ரி டிட் த ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பிலாங்? ஓகே to which country did the first secretary general of league of nations belong? So எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்ப்பா? ஓகே லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் he belongs to which country? பிரிட்டனா, பிரான்ஸா, டச்சா, இல்லை யூஎஸ்ஏவா? ஸோ ரேவதி மோகன் கரெக்டான ஆன்சர் என்ன? ஸோ வேர் விச் கண்ட்ரி இஸ் இட்? எஸ் he belongs to Britain. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஓகே ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பி தான். ஸோ ஏபிசிடியில் பிரெய்னி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ரட்டரி ஜெனரல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? they'll be very brainy. ஓகே செக்ரட்டரி ஜெனரல் இஸ் கோயிங் டு பி பிரெய்னி. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ he is from which place? அப்போ பிரிட்டன். ஓகேவா? எஸ் கிளியரா? ஸோ டு விச் கண்ட்ரி செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பிலாங்? he belongs to Britain. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? So which country was expelled from the League of Nations for attacking Finland? So Finland attack பண்ணதுனால யார் வந்து League of Nations இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஜெர்மனி, ரஷ்யா, இத்தாலி, பிரான்ஸ். ஸோ எந்த கண்ட்ரி வெளியே போயிடுச்சு? எஸ் ஸோ டு விச் கண்ட்ரி did the secretary general belong பார்த்தாச்சு. அண்ட் அதே மாதிரி expelled from the League of Nations for attacking Finland. ஸோ ஃபின்லாண்டை அட்டாக் பண்ணதுக்காக யாரை வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ எக்ஸ்பெல்ட் அப்படின்னா they were removed. ஓகே which is none other than ரஷ்யாவை தான் தூக்கிட்டாங்களா? ஓகே ஸோ ரஷ்யா என்ன பண்ணிருச்சு? வெளியே போயிடுச்சு. ஓகேவா? எஃப்ஐஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபின்லாண்ட் எஃப்ஐஆர். ஓகேவா? ஸோ ஃபின்லாண்டை அட்டாக் பண்ணதுனால ரஷ்யா வாஸ் எக்ஸ்பெல்ட். ஸோ எஃப்ஐஆர் ஞாபகம் வச்சுக்கோப்பா. எல்ஐசி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம பார்த்தோம். செகண்ட் கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ரஷ்யா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ ஃபின்லாண்ட் இருக்கா? ஸோ எஃப்ஐஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர் கைஸ்? க்ளூவை மிஸ் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸில் அப்போ தான் பார்க்கும்போது டவுட் வரும். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃப்ரான்ஸா இல்லை ரஷ்யாவா அப்படின்னு அப்போல்லாம் டவுட் வரும். ஸோ இப்போ ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய எஃப்ஐ ஆப்ஷனில் என்ன இருக்குது? ரஷ்யா. ஓகேவா? கிளியர்? ஸோ டவுட் ஏதாச்சும் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு படிக்கலாம். ஸோ முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள். ஜப்பான் ஃபோர்ஸ்ட் அ வார் ஆன் சைனா இந்த இயர். ஸோ ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க? வார் பண்ணுறாங்க சைனாவோட. எந்த வருஷத்துலப்பா? எனி ஐடியா விச் இயர்? எஸ் விச் இயர்? 18
94. ஸோ ஜப்பான் இருக்குது, அதே மாதிரி சைனா இருக்குது. ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ அப்போ அந்த நம்ம 5 எப்படி பிரிச்சிடலாம்? ஸோ 9 - 5 அப்படின்னா 4 இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் வேணும். பட் ஐ திங்க் இதில் நீங்கள் கிளியராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜப்பான் ஃபோர்ஸ்டு வார் அண்ட் சைனா ஆன் 1894. இதுக்கு ஏதாச்சும் க்ளூ நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஸோ நான் என்னோட க்ளூஸும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் என்னை விட பெட்டரான க்ளூஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்பயும் நீங்கள் சொல்லலாம். ஸோ எஸ், எனி க்ளூ ஃப்ரம் யுவர் சைட். இதுக்கு யாராச்சும் பெஸ்ட் க்ளூ கொடுக்குறீங்களான்னு பார்ப்போமா? எனிபடி ஹேஸ் எனி குட் க்ளூ? ஸோ லாஸ்ட் இயர் நம்ம சோஷியல் லைவ் எல்லாம் பண்ணும்போதும் வி யூஸ் டு கீப் மெனி க்ளூஸ். ஸோ க்ளூஸ் வச்சு தான் வந்து சோஷியல் வந்து சூப்பர் டூப்பராக நம்ம படித்தோம். அதே மாதிரி இன்னும் சூப்பராக பண்ணலாம். பட் எனி ஐடியா ஆர் எனி க்ளூ ஃப்ரம் யுவர் சைட் ஃபார் திஸ் கொஸ்டின்? இந்த கொஸ்டினுக்கு ஏதாச்சும் க்ளூ உங்கள் சைட்லேருந்து வருமா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ சைனா ஜப்பான் ரெண்டுலேயுமே 5 ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 18. ஓகே, ஸோ 9ம் 18ம் ஞாபகம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஸோ -5 பண்ணி இங்கே வேணால் 4 போட்டுக்கலாம். ஓகேவா? எஸ், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின், May 2022 கேட்ட கொஸ்டின். The new state of Albania was created according to the treaty of dash signed in May 13. Yes, so the new state of Albania was created, okay, according to the treaty of dash. So எந்த ட்ரீட்டியை பேஸ் பண்ணி அல்பேனியாவை கிரியேட் பண்ணாங்க? எந்த ட்ரீட்டிப்பா? ஸோ பேஸ்ட் ஆன் லண்டன் தானா? ஷுவரா? ஸோ அல்பேனியா லண்டன். ஸோ ஏஎல் இங்கே லண்டன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை கூட கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ May 1913 கூட நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். 4 + 1 5 5 + 4 9. ஓகே, 9 - 1 8. ஓகே, ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஹன்சிகா, அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். அதாவது 1894 அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஓகே. ஓகே, ஸோ பால்கன் வார் which is new state of Albania was created according to the treaty of London. ஸோ அல்பேனியா இருக்குது. ஸோ ஏபி இருக்குது, நடுவில் இருக்கக்கூடியது எல் தான். ஸோ இப்போ எல்லில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிளேஸ் which is லண்டன். ஓகே, எஸ், சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஜப்பான் entered into the alliance with England in the year. ஸோ ஜப்பான் யாரோட வந்து தொடர்பு வச்சுருக்காங்க? இங்கிலாண்டோட. எந்த வருஷம்ப்பா? ஸோ which is in the year ஜப்பான் அண்ட் இங்கிலாந்து. ஸோ ஜப்பானில் எத்தனை? ஜப்பானும் இங்கிலாண்டும் வந்து they have a alliance. ஸோ எந்த வருஷத்தில் அப்படின்னா ஞாபகம் இருக்கா? 1905 இல்லை 2 செந்தில்? எஸ், இந்த இயர் 1902. ஓகேவா? ஸோ இங்கிலாந்து இங்கிலீஷ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் 1902. ஓகே, இயர்ஸ்க்கு மட்டும் மேபி க்ளூஸ் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் க்ளூ கொடுத்தா ஓகே, இல்லை அப்படின்னா நானே முடிஞ்ச அளவு ஆன்சரும் சொல்கிறேன். ஓகே, ஸோ என்ன க்ளூ வச்சுக்கலாம்? 1902 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ அங்கே வந்து 1894 ஆயிடுச்சு, இங்கே வந்து 1902. இதுக்கு ஏதாச்சும் க்ளூ வச்சுக்கிறோமா? எஸ், ஜப்பானில் 4 5 6 7. ஸோ இங்கே வந்து 5. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுப்பா? 7. ஓகே, 1 2 3 4 5. ஸோ 7 - 5 வந்து 2. அப்போ 2 வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 192 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கிலாண்டில் வந்து 5 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கா? 7 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஜப்பானில் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ அலியன்ஸ் மீன்ஸ் 2. 1902 நிறைய அலியன்ஸ் வரும். அதான் ஜப்பானும் இது வந்து இன்னும் வந்து நிறைய ஜப்பானும் இங்கிலாண்டும் வந்தனால நான் ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னும் போக போக நிறைய அலையன்சஸ்லாம் நம்ம படிப்போம். இந்த ஒரு சாப்டர் தானே, இன்னும் நீங்கள் வந்து ஃபுல் எக்ஸாம் எழுதும் போது நிறைய படிப்பீங்க. அப்போ கன்ஃபியூஷன் வரக்கூடாதுல்ல, அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் கவுண்டிங்கில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஹிண்ட்டு தான் நமக்கு. ஓகே, 1902 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். In the Balkans, okay, dash had a mixed population. ஸோ யாருக்கு வந்து மிக்சடு பாப்புலேஷன் இருந்துச்சு? ஸோ who had a mixed population? ஸோ இந்த பால்கன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து மிக்சடு பாப்புலேஷன் இருந்தாங்க? ஓகே, ஜப்பான் இங்கிலாந்து அதுதான். சைனாவும் ஜப்பானும் வந்து 5 இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 1894 அப்படின்னு எடுத்து போட்டோம். இங்கே வந்து ஜப்பானும் இங்கிலாந்து அப்படிங்கும்போது நம்பர்ஸை வச்சு கவுண்ட் பண்ணோம். ஸோ 7 இருக்குது, இங்கே 5 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. 7 - 5 வந்து 2. ஓகே, அப்போ 1902 ரேவதி. எஸ், ஹூ ஹேட் அ மிக்சடு பாப்புலேஷன்ப்பா? சொல்லுங்கள் மைத்திலி, என்ன டவுட் உங்களுக்கு? டவுட்லேயே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கே. டவுட்டுக்கான ஸ்பெல்லிங் என்னப்பா? என்னப்பா சோஷியலில் இன்சைட் கொஸ்டின்ஸ் இருக்கா? வருமா? ஆமாம் நிதிஷ் சத்யமூர்த்தி, கொஸ்டின்ஸ் வரும். பட் மோஸ்ட்லி வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் புக் இன்சைடும் நம்ம பார்ப்போம். பட் புக் இன்லேருந்தும் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைமுமே புக் இன்சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கம்பல்சரி கொஸ்டின் சம்டைம்ஸ் நமக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்டுடுறாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து தயாராகணும். ஓகேவா?
So which is the right answer? Pa dash had a mixed population. Yes, Macedonia, correct? Yes, who had a mixed population? Macedonia. So பேர் ஞாபகம் வச்சுக்கணும், Macedonia. So Balkans. So BM ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Macedonia has a mixed population. So இங்கே BM ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை வந்து இங்கேயும் M இருக்கு, mixed population Macedonia ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? Macedonia பேரை வந்து 4-5 தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணி எழுதி பாருங்க. ஸோ 4-5 தடவை Macedonia Macedoniaன்னு சொல்லிட்டே எழுதுங்க. அப்போ தான் அந்த பேர் வந்து மைண்டில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகும், இல்லைன்னா மறந்து போயிடும். ஓகே, கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த பேட்டில் ஆஃப் டன்னன்பர்க் டேஷ் சஃபர்ட் ஹெவி லாசஸ். ஓகே, இந்த பேட்டில் ஆஃப் டன்னன்பர்க்ல ஹூ சஃபர்ட் ஹெவி லாஸ்? இது வந்து ஏப்ரல் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஜெகன் என்ன டவுட்னு போடுங்க. ஜெகன் என்ன டவுட்னு சொல்லாமல் டவுட்னா how will I even get to know man? டவுட்டுங்கிறது தெரியுது, பட் உங்களுக்கு தான் தெரியும் அது என்ன டவுட்னு. எனக்கு எப்படி நீங்கள் அந்த டவுட்டு சொல்லாமல் அது டவுட்டுன்னு தெரியும்? எஸ், இந்த பேட்டில் ஆஃப் டன்னன்பர்க் டேஷ் சஃபர்ட் ஹெவி லாசஸ். யார் வந்து பயங்கரமான லாஸை ஃபேஸ் பண்ணாங்க? ரஷ்யாவா? எஸ், டிஆரை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ டிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டன்னன்பர்க் டிஆர் ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை தார் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக, எந்த ஆன்சர் வந்து இல்லை எந்த ஷார்ட்கட் வந்து கன்வீனியண்ட்டாக ஞாபகம் இருக்கோ நீங்கள் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஆர்னா டன்னன்பர்க் ரஷ்யா. ஓகேவா? இல்லை மேம் அப்படின்னா இல்லை எனக்கு மறந்து போயிடும் அப்படின்னா தார். ஓகே, டிஏ இருக்குது, அங்கே ரஷ்யா ஆர் இருக்குது. ஸோ தார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தார் எந்த தார்? கோல் தாராக இருக்கலாம், இல்லை வந்து தார் காராக இருக்கலாம், எது வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டு நாட் ஃபர்கெட் இந்த பேட்டில் ஆஃப் டன்னன்பர்க் யார் சஃபர்ட்? ஓகே, ஹூ சஃபர்ட் ஹெவி லாசஸ்? டிஆர் ஆக்டர் வச்சுக்கோங்க, இல்லை தார் எனக்கு கேட்டால் பெட்டர் தான். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Dash as a prime minister represented France in the Paris Peace Conference. So Paris Peace Conference la who was actually who as a prime minister represented the France? So France is refers பண்ணது யாருப்பா? யார் ரெப்ரசன்ட் பண்ணாங்க? Who is that person? So person ஓட பேர். So சரண் தன்சி கரெக்டாக பேர் வந்துச்சா? ஸோ ரேவதி கரெக்டான இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு வரும்? ஜகன் சம்டைம்ஸ் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், சம்டைம்ஸ் அதை 1 மார்க்லேயே 2-3 1 மார்க் கேட்கலாம். பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. பட் உங்களோட மிட்டம் எக்ஸாமில் மேபி 1 மார்க்கில் கூட இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியாப்பா? ஓகே, ஸோ ஹூ ரெப்ரசன்டட்பா ஃப்ரான்ஸ் இன் த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்? கிளமெண்ட் ஷூ. ஓகேவா? ஸோ CLEMEN CEAU. Okay, Clement Chou as a prime minister represented France at the Paris Peace Conference. So PPC Clements. Okay, so இது மேபி யாராச்சும் வந்துட்டு ஓகே ஜோதி அண்ணாமலை குட். ஸோ யாராச்சும் இதுக்கு பெஸ்ட் க்ளூ கொடுப்பீங்களா? ஸோ இப்போ இவ்வளோ கொஸ்டின் நான் கொடுத்தேன்ல, இதை நான் யோசிக்கணும். யாராச்சும் உங்களுக்கு க்ளூ தெரியுமா? எனிபடி கேன் கிவ் மீ எனி க்ளூ. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க இவ்வளோ நாள்? ஸோ இப்போ ஆன்சர் நிறைய பேர் கொடுத்தீங்கல்ல, அனுஷ்கா விஜய், ஜெயஸ்ரீ, நிதிஷ் சத்யமூர்த்தி, காஜு, ஜெகன். எஸ், ஹன்சிகா எப்படி ஞாபகம் வச்சுருந்தீங்க? பார்த்து சொல்கிறீங்களா இல்லை பார்க்காம சொல்கிறீங்களா? சரண் தன்ஷி எப்படி டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு? ஸோ என்ன க்ளூ நீங்கள் வச்சுருந்தீங்க? எஸ், பேரே புரியலை எப்படி சொல்கிறதா? பேர் புரிய வைக்கணும் இல்லைப்பா, நீங்கள் டக்குன்னு படிக்கணும். எஸ், மகாலட்சுமி, வேல்முருகன், அனந்தராஜ், அனுஷ்கா. பிபிசி அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்லை பிசிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? பிரைம் மினிஸ்டர் ஃப்ரான்ஸ். எஸ், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா? பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்னு இருக்கா? ஸோ பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்து நம்ம க்ளூ எடுக்கலாமா, இல்லை வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்துக்கலாமா? ஸோ பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் சி இருக்குது, இங்கேயும் சி இருக்குது. ஸோ கிளமெண்ட் ஷூவை பேர் வேறு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஓகே, why ma'am you have to memorize? We can study the sentence. So if anyone mugging up the trick doing the answer, Kana, you need to remember one thing. Sai Sriram Krishna. See, even as a student, when you're studying so much, sometimes we have the tendency to forget அப்படிங்கிறத தாண்டி you get confused when you see the question paper, which I had personally when I was in 10th standard. அது வந்து லைக் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா when you study so much, it is better you keep some kind of shortcuts. அந்த ஷார்ட்கட்டை தாண்டி அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ நான் வந்து மேக்ஸில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் டைம் கன்சியூமிங். இஃப் ஐ நோ த சேம் ஆன்சர் த்ரூ சம் அதர் ஷார்ட்கட், வாட் ஒன் வில் ஐ ப்ரிஃபர்? நான் ஷார்ட்கட்டை ப்ரிஃபர் பண்ணுவேனா, இல்லை நான் வந்து டைம் போயிட்டே இருக்கு, நான் ஒரு 5 மார்க் கொஸ்டினை எழுதாமல் உட்காந்து பெரிய ஆன்சரை எழுதுவேனா?
Everybody needs to know kuti tricks. Kuti tricks is for actually the right answer. We are not mugging up anyway here. மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை விஷயத்தை மனப்பாடம் பண்ணப்பா. ஸோ சென்டென்ஸ் மாற்றி கொடுத்தாலும் வெளியே தெரியணும்ல. இப்போ உங்களுக்கு இதே கொஸ்டினை சாய்ராம், if the question is asked in the same way, so Clemenceau as a prime minister represented which country அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருமா? You read the sentence. Yes. அதுதான் சொல்கிறேன். ஸோ வித்தவுட் திஸ் குட்டி ஷார்ட்கட்ஸ் இட் இஸ் ரியலி ஹார்ட் டு ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எல்லாருக்குமே எத்தனை சப்ஜெக்ட் படிக்கும்போது இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அ டாஸ்க் தான். இப்போ நான் இப்போ கொடுத்த க்ளூ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இதை உல்ட்டாவா வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் கூட தெரியணும், அப்படி தான் இருக்கணும். ஸோ த மெத்தட் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப் இஸ் ரைட். ஓகே, ஸோ மேபி நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தட் வில் பி குட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ லொக்கானோ ட்ரீட்டி வாஸ் சைன்ட் இந்த இயர். ஸோ லொக்கானோ ட்ரீட்டி எப்போப்பா சைன் பண்ணாங்க, விச் இயர், எந்த வருஷம்? ஸோ இந்த வருஷம் வரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா? ஸோ 2, 4, 6, 7. சரி, ஓகே, நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறம் போகலாம். ஸோ ஜோதி அண்ணாமலை கரெக்டாக சொல்லிட்டீங்களே. எஸ் மேம். Actually, what you're saying is right, man. You have to solve. What is the point in mugging up? We are reading some subject called என்ன சொல்கிறது, this is all the subjective subjects or like the theoretical subjects. Theoretical subjectsல நீங்கள் நிறையா தியரி படிக்கும்போது sometimes there has to be some key points. If not, what is the purpose of reading? Method of learning or the purpose of learning differs when you come up with this point. Okay va? Yes. லாஸ்ட் இயர் யூ ஸ்டில் ரிமெம்பர். எப்படி சொல்லுங்கள் ஜோதி அண்ணாமலை? ஸோ கரெக்டான ஆன்சர் 1925. ஓகேவா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1925. ஸோ லொக்கானோ ட்ரீட்டி எந்த வருஷத்தில் சைன் பண்ணாங்கப்பா? இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக 1925 ஞாபகம் வந்துடும். இந்த 1807 இருக்கட்டும், 1902 இது மாதிரி வரும்போது தான் நமக்கு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஸோ 2 வருமா இல்லை 3 வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஓகே, ஸோ லொக்கானோ ட்ரீட்டி, okay, which was signed in the year 1925. okay, so அடுத்தது பார்க்கலாமா? so can we move to the next question? அடுத்த question பார்க்கலாமா? yes, okay, so next can we do some geographies? இப்போ பார்த்த questions எல்லாமே ஞாபகம் இருக்கா? so ஒரு quick recall பண்ணுவோமா before moving into the next question? so அப்பதான் படிச்சது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காம இருக்கும். so மகாலட்சுமி 11th அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் நடந்துட்டு இருக்குப்பா. நீங்கள் மேபி அங்கே செக் பண்ணி பார்க்கலாம் மகாலட்சுமி. ஓகேவா? இஸ் தேர் த 100 லேர்னிங் ஆப். ஓகேவா? ஸோ யூடியூப்பில் வில் டூ ரேண்டம் கிளாஸஸ் தான். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக முழுக்க நீங்கள் சூப்பராக படித்து சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட ஆப்பை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ ஐ லாஸ்ட் ஒன் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ செட் imperialism is the highest stage of capitalism? முதல் question நம்பர் 1க்கான பதிலுக்கு போகலாமா? So who said imperialism is the highest stage of capitalism? Okay, yes guys, so question கேட்டாச்சு. சரண் தன்ஷி கரெக்டான ஆன்சர் வந்துச்சா? ஏன்னா ஆப்க்கு நம்ம பே பண்ணி தான்ப்பா பண்ணோம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி லைக் நம்ம அது ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி. ஸோ அதோட கைட் புக்ஸோடு சேர்த்து தான் வரப்போகுது. ஓகேவா செந்தில்? இட் இஸ் ஆக்சுவலி த பெய்டு வெர்ஷன். question புரிஞ்சுதா? so who said imperialism is the highest stage of capitalism? Lenin, very good. so answer டக்குன்னு வந்துருச்சு. சரி, ஓகே. அடுத்த question, battle of Marne is remembered for. yes, battle of Marne is remembered for. அடுத்த question, second question, first questionக்கான ஆன்சர் லெனின், கரெக்டான பதில் வந்துருச்சு. அடுத்த question, battle of Marne is remembered for. ஸோ நான் question கொடுக்கல, ஆப்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை, ஓரலாக கேட்குறேன். ஸோ எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பேட்டில் ஆஃப் மார்னே. ஓகே, மார்னே எதுக்கு பார்த்தோம்? ஸோ ஆப்ஷனை வச்சு ஆன்சர் பார்த்தோமா? ட்ரெஞ்ச் வார்ஃபேர். ஸோ ட்ரெமர் அப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஸோ விச் இஸ் ட்ரெஞ்ச் வார்ஃபேர். ஓகே, ஸோ சரியான பதில் ட்ரெஞ்ச் வார்ஃபேர். ஸோ அடுத்தது இயர் பேஸில் ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? எஸ், இல்லை, ஓகே. டு விச் கண்ட்ரி டிட் த ஃபஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் பிலாங்? ஸோ ஃபஸ்ட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் எப்படி இருந்தார்? செம்ம பிரெயினியாக இருந்தார். அப்போ அவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு? எஸ், லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஓட ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் எப்படி இருந்தார்? இஸ் ஸோ பிரெய்னி. ஸோ இஸ் கம்மிங் ஃப்ரம் பிரிட்டைன். வெரி குட். ஸோ கரெக்டான ஆன்சர் பிரிட்டைன். சூப்பர். ஸோ அதே மாதிரி நம்ம இயர் பேஸில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், இயர் பேஸில் ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? கேன் வி மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஓகே,
ஸோ ஜப்பான் ஃபோர்ஸ்ட் a war on China. ஸோ ஜப்பானுக்கும் சைனாக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. எந்த வருஷத்தில் வந்துச்சு? 19th வந்துச்சா, இல்லை 80s வந்துச்சா, 18th வந்துச்சா, எந்த செஞ்சுரியில் வந்துச்சு? ஜப்பானுக்கும் சைனாவுக்கும். ஸோ ஜப்பான் அண்ட் சைனா. ஐயோ, சாய் ராம், சாரி, சாய் ஸ்ரீராம் கிருஷ்ணா, we never said you to mug up, we never asked you to mug up the answers for max, which I never did நான் என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆன்சர்ஸை மனப்பாடம் பண்ணதே கிடையாது. அண்ட் ஐ வில் நெவர் ரெக்கமெண்ட் எனி ஸ்டூடெண்ட் டு டூ தட். மேக்ஸாக இருக்கட்டும், ஈவன் அப்கமிங் டேஸில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, எந்த ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணாமல் ஆன்சர் கொண்டு வர்றது மிகப்பெரிய தப்பு தான். அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா யூஆர் ஓகே. தட் இஸ் வாட் வி வாண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஜஸ்ட் கோ பேக் அண்ட் திங்க் த பர்பஸ் ஆஃப் லேர்னிங் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, தென் யூ கம் டு மீ. ஓகேவா? எஸ். ஸோ என்ன ஞாபகம் வச்சுருந்தப்பா? ஆன்சர் தப்பாக வருது பாருங்கள். வேல்முருகன் என்ன சொல்லியிருக்கோம்? சைனாவும் ஜப்பானும் எப்படி இருந்தாங்க? ஸோ 18-1-8-9 அடுத்தடுத்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜேசிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜேசி சைனாவும் ஜப்பானும் சண்டை போட்டாங்க எந்த வருஷத்தில்? அதே மாதிரி 1894. ஓகேவா? சரி. ஸோ அடுத்தது வந்து 4th கொஸ்டின் முடிச்சிட்டோமா? ஸோ 5th கொஸ்டின் இன்னொரு இயர் கேட்கவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இயர் கேட்கலாமா? லொக்கானோ ட்ரீட்டியை நம்ம எப்போ சைன் பண்ணாங்கப்பா? ஸோ லொக்கானோ ட்ரீட்டி எப்போ சைன் பண்ணாங்க? அடுத்த இயர். லொக்கானோ வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு இயர் மாதிரி இருந்துச்சு. ஸோ லொக்கானோ எந்த வருஷத்துல வந்துச்சு? வெரி குட். ஸோ 1925. சூப்பர். ஸோ இன்னும் ஒரு வருஷம் இந்த சாப்டரில் நம்ம படித்தோமா? ஸோ அந்த இயர் நம்ம பார்த்துடலாமா? எஸ். ஜப்பானும் இங்கிலாண்டும். ஓகேவா? எஸ். Japan entered into an alliance with England in the year. So Japan, okay, Japan along with the England. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எப்போ அலியன்ஸ்குள்ளே வந்தாங்க? ஸோ இந்த இயர் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ ஜப்பான் 5, இங்கிலாண்டில் வந்து 7. ஸோ 7 - 5 2ல் முடியணும். ஸோ அப்போ ரைட் ஆன்சர் இஸ் 1902. ஓகே. ஸோ 3 வருஷமும் ஞாபகம் வந்துருச்சா? ஸோ எவ்ரிபடி இஸ் கிளியர்? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த சாப்டர் போகலாமா? ஸோ எவ்ரிபடி இஸ் கிளியர் வித் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ்? ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஓகே. சரி, ஃபின்லாண்டை ஓகேவா? ஸ்டில் யூ கேன் ரீகால். ஓகே. ஸோ ஃபின்லாண்டை அட்டாக் பண்ணதுனால யாரை நம்ம வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து வெளியே தரத்தி விட்டுட்டோம்? ஃபின்லாண்டை அட்டாக் பண்ணதுனால எந்த கண்ட்ரியை நம்ம வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்லேருந்து வெளியே தள்ளணும்? அதை அப்படியே யோசிங்க. நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதே தான். ஸோ யாரை நம்ம துரத்தி விட்டோம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ whom did we remove off? எஸ், லீக் ஆஃப் நேஷன்ஸ்லேருந்து யாரை நம்ம ஒதுக்கி வச்சோம்? பிகாஸ் தே அட்டாக்டு ஃபின்லாண்ட் அட்டாக் பண்ணனால. எஸ். ஸோ ஃபின்லாண்ட் FIR ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபின்லாண்ட் FI, ரஷ்யா R வெளியே துரத்தி விட்டாச்சு. ஓகேவா? கிளியர்? எஸ். ஸோ அடுத்தது இதே மாதிரி பார்க்கலாமா? சோஷியல் எக்ஸாம் ஓவர். ஓகே, கிரேட். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வில் டூ சம் ஜியாகிரஃபி பண்ணலாமா? ஜியாகிரஃபி ஒரு குயிக் ரீகால் பண்ணலாமா? ஸோ முதல் கொஸ்டின் பாருங்க, நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஓகே. ஸோ நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குப்பா? எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது? ஸோ 2500 கிலோமீட்டரா, இல்லை 2933 இல்லை வந்துட்டு 3214 2814? ஸோ நார்த் சவுத் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த கொஸ்டினை ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு கூட கேட்கலாம். ஸோ இல்லை நார்த் அண்ட் சவுத்னு கேட்கலாம். ஸோ நார்த்லேருந்து சவுத் வரலும் எவ்வளோ இருக்குது? எஸ், நார்த் டு சவுத். ஆன்சர் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்ஷன் சி. ஓகேவா? 3, 2, 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நார்த்லேருந்து சவுத் வரலாம் அப்படின்னா 3, 2, 1 அப்புறம் கடைசியாக 4 தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இதுக்கெல்லாம் க்ளூவே தேவையில்லை. நீங்களே பார்த்தோன்னே க்ளூ வச்சுருப்பீங்க. யாரெல்லாம் இந்த க்ளூ வச்சு படிச்சிங்க? ஸோ how many of you actually studied with this clue? 3, 2, 1 நார்த் அண்ட் சவுத். ஓகே. when will be biology, physics, chemistry revision? அடுத்த கிளாஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஸோ யூனிட் டெஸ்ட் ஓவரா? சூப்பர். ஸோ 3, 2, 1 கோ அப்படிங்கிற மாதிரி 3, 2, 1, 4 அதான் நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் த இந்தியா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் ரிவர் இஸ் நோன் as sorrow of Bihar. A good question. Yes, sorrow of Bihar. யாரு sorrow of Bihar? sorrow of Bihar which one? எந்த ரிவர்? நர்மதாவா, கோதாவரியா, கோசியா இல்லை தாமோதரா? எஸ்.
ஷியோரா? கோசி தானா? கோசிக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கா? ஸோ கோசியோட இன்னொரு பேர் என்னன்னு தெரியுமா? ஸோ கோசி ரிவர் நம்ம எந்த ரிவர் சொல்கிறோம் தெரியுமா? ஸோ சாரோ, SOKO. ஓகே, ஸோ எஸ்கே ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள், சாரோ ஆஃப் பீகார். ஓகே, எஸ்கே. ஓகே, இதில் வந்து இங்கேயும் சோ இருக்குது, இங்கேயும் கோ இருக்குது. சோகோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஜோகோ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யூ கேன் ஈவன் ரிமெம்பர் ஐதர் வே. ஓகே, ஜோஹோ மாதிரி சோகோ ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை வந்துட்டு எஸ்கே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. சாரோ ஆஃப் பீகார் வந்து கோசி. ஆப்ஷன் இல்லாமல் கேட்டாலும் ஞாபகம் வரணும். ஸோ லேண்ட் மாஸ் பவுண்டட் பை த சி ஆன் 3 sides இஸ் ரெஃபர் டு அஸ். ஸோ ஒரு லேண்ட் மாஸ் இருக்குது, சுற்றி வந்து இட் இஸ் ஆக்சுவலி சரௌண்டட் பை த சி ஆன் 3 sides. ஓகே, நீங்கள் எப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஆனால் ஆன்சரை மட்டும் மறந்துடாதீங்க. விச் இஸ் ஆக்சுவலி எஸ், லேண்ட் மாஸ் பவுண்டட் பை த சி ஆன் 3 sides இஸ் ஆக்சுவலி டேர்ம்ட் அஸ் பெனின்சுலா. ஓகேவா? ஸோ பெனின்சுலா, ஸோ சூழ்ந்து இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் சரௌண்டட் பை சி ஆன் 3 sides வந்து இட் இஸ் பெனின்சுலா. இதெல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ கோஸ்ட்டுக்கும் ஐலாண்டுக்கும், ஐலாண்ட்னா ஃபுல்லாகவே இருக்கும், ஸ்ட்ரெயிட் அப்படின்னா 2 தண்ணி இதை வந்து செப்பரேட் பண்ணக்கூடியது தான் வந்து வி கால் இட் அஸ் பார்க் ஸ்ட்ரெயிட் இல்லையா? ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ பார்க் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம். ஸோ பார்க் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னாராக இருக்கட்டும், ஸோ தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம். ஓகே, விச் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம். ஓகே, ஸோ ரிவிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்ததில் பார்க்கலாம். ஓகே, ஜோதி அண்ணாமலை எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தீங்க 10th? வாட் இஸ் யூர் ஸ்கோர் இன் 10th? எஸ், டெல்டா ரீஜியன் அப்படிங்கிறது வேல்முருகன் இந்த ஆற்று ஓரமாக இருக்கு இல்லையா, அதுதான் டெல்டா. ஓகே, லைக் அலாங் திஸ் ரிவர் பெட்ஸ், அதுதான் டெல்டா ரீஜியன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக வயல்வெளி அண்ட் இது என்ன சொல்கிறது, ஆறு போகுது இல்லையா, அதுதான் வந்து அந்த ஆற்று ஓரமாக இருக்கிறது தான் டெல்டா. ஓகே, எஸ் 450, சூப்பர் ஜோதி. ஸோ பார்க் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் செப்பரேட்ஸ் த இந்தியா ஃப்ரம். எங்கேருந்து எங்கே இவங்க நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க? எஸ், ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ இந்தியாவிலேருந்து எவ்வளோப்பா? ஸ்ரீலங்காவில். எஸ், வெரி குட். ஸோ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இது நம்ம மேப்லேயே பார்த்துருப்போம். பார்க் ஸ்ட்ரெயிட் நம்ம கண்டிப்பாக மார்க் பண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா. ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா. ஸோ 5th ஒன், ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியா எதுப்பா? ஊட்டியா, கொடைக்கானலா, ஆனைமுண்டியா? ஓகே, ஜிந்தகாதா. எது கரெக்டான பதில்? ஓகே கைஸ், அடுத்த கொஸ்டின். எது வந்து ஹையஸ்ட் பீக் சவுத் இந்தியாவிலேயே? ஹையஸ்ட் பீக் எது? ஊட்டியா, இல்லை கொடைக்கானலா, இல்லை வந்துட்டு ஆனைமுடியா, இல்லை வந்துட்டு ஜிந்தகாதா? எது? விச் இஸ் none other than ஆனைமுடி. ஸோ ஆனைமுடி தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பீக். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டேஷ் பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ஓல்டர் அலுவியம். ஸோ அலுவியம் சாயில் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ டேஷ் வாஸ் ஃபார்ம்டு பை த ஓல்டர் பிளைன்ஸ் ஆஃப் அலுவியம். ஸோ எதுப்பா? ஓல்டர் alluviumsனால. So which plain? Yes guys, so which is actually formed by the older alluviums. Okay, older alluvium. Yes, which is nothing but the Bangar. Okay va? Ball ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. So the right answer is okay, Bangar, ball. Okay va? So ball. பாங்கர்ல இருக்கக்கூடிய BHA இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் and இதில் இருக்கக்கூடிய alluvium. Okay, Bangar is the right answer. கிளியரா? மறந்துடாதீங்க, பாங்கர். ஓகேவா? ஸோ பாபருக்கு எது எழுதிடாதீங்க, அக்பர் பாபர் மாதிரி எழுதிடாதீங்கப்பா. பாங்கர் is the right answer. Okay, yes. So new one வந்து காதர். Okay, older alluvium which is nothing but the alluvial soil pa. செந்தில்வேல் மீனாட்சி சுந்தரம். Okay, so Pulicat Lake is located between the states of. Okay va? Yes, so next question பாருங்க. Pulicat Lake is located between the states of. Okay va? எங்கே present இருக்குப்பா? Pulicat Lake almost வந்து ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் கிட்டே இருக்கு. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த சென்னைக்கு கொஞ்சம் மேலே தான் வந்து இதை மார்க்கே பண்ணும். ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து தமிழ்நாடு அண்ட் த ஆந்திர பிரதேஷ். ஓகே, ஸோ தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், கரெக்டான பதில் வந்து தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ். கிளியரா? ஓகே, எஸ், குட்.
So with this we are done with today's class. So எல்லாத்துக்கும் clear-ஆ புரிஞ்சுதா? So when is your first midterm pa? So இது வந்து question கேட்கலாம், பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் when is first midterm? டைம் டேபிள் வந்துடுச்சா? எஸ். ஸோ முடிஞ்சாச்சு. சோஷியலை மிஸ் பண்ணுறீங்களா? ஸோ எவ்ரிபடி இஸ் மிஸ்ஸிங். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அப்கமிங் டேஸில் ஸோ டிஎன்பிஎஸ்சி இல்லை வந்துட்டு யூபிஎஸ்சிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சோஷியல் இஸ் மஸ்ட். ஸோ சோஷியல் தெரியாமல் இல்லை. ஸோ 11th 21 அடுத்தது வேறு யாருக்கு எப்போப்பா? ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ யாருக்கிட்டலாம் வந்து டேட் இருக்கும்? டேட் மேபி சொல்லாமா? ஸோ 496 ஓகே சூப்பர். இப்போ ஸ்கூலில் யூனிட் டெஸ்ட். ஸோ வி ஹாவ் 2 எக்ஸாம்ஸ் அ டே. ஓகே. ஸோ யூஸ்வலாக மிட் டேர்மெல்லாம் அப்படி தான் இருக்கும்ப்பா. நமக்கு குவார்டர்லி வரும்போது தான் நமக்கு கரெக்டாக வந்து கேப் விட்டு வைப்பாங்க. மித்தபடி வந்துட்டு நமக்கு இந்த மிட் டேர்ம் எல்லாமே அடுத்தடுத்த நாள் வைப்பாங்க. அதாவது 2 டெஸ்ட். ஓகே, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரே நாள் வரலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். எஸ், யாருப்பா அது? பூரணி. எஸ், வாட் அபவுட் அதர்ஸ்? வேறு யாருக்கெல்லாம் வந்து ஷெட்யூலில் கொடுத்துட்டாங்க? ஸோ ஷெட்யூல் கொடுத்துட்டா மேபி அந்த டேட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமாப்பா? ஸோ ஆல்மோஸ்ட் ஹன்சிகாக்கு 2ஆம் ஐ திங்க் அது மந்த்லி டெஸ்ட்டாக இருக்க போகுது. யூனிட் டெஸ்ட் இப்போதைக்கு போயிட்டுருக்கா. ஓகே ஃபைன். விக்னேஷ் ஃப்ரம் விச் லைவ் கிளாஸ்? 10th லைவா? 10th விக்னேஷா அது? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மந்த். ஸோ ப்ராபப்ளி ஆக்சுவலி கொடுத்த டேட் படி 16th ஜூலை தான் வந்து கவர்மெண்ட்டோட ஷெட்யூலில் கொடுத்துருந்தாங்கப்பா. 16th ஜூலை வந்து ஷெட்யூல் கொடுத்தது நமக்கு. ஓகே. ஸோ அதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸும் கூட கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ கிவ் ரீசன்ஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூ கேன் கமெண்ட் இட் இந்த சேட் லைக் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் லெட் மீ நோ. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ ஏன் விக்னேஷ் ஆப் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் இங்கே வந்திருக்கீங்க? எஸ். ஓகே. ஸோ சரண் தன்ஷி இதுக்கு முன்னாடி கிளாஸும் போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி சயின்ஸ்லேயும் அடுத்த கிளாஸ் வந்து ஃபிசிக்ஸோட சாப்டர் 2 பண்ணலாம். கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கேன் வி டூ கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ்? ஸோ டுமாரோ ஆர் மேபி வெட்னஸ்டே வில் டூ 1 class ஆன் கெமிஸ்ட்ரி. ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் பண்ணலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ் வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அண்ட் அதர் தேன் தட் கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு நாளும் பயாலஜியுமே அடுத்த தடவை நம்ம ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 marks டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில். ஓகேவா? ஓகே சூப்பர். ஸோ ஜோதி அண்ணாமலை. பட் அடுத்து நம்ம வந்து 11th ஃபோக்கஸ் பண்ணோம். சார் 11th நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? பயாலஜியா இல்லை வந்து பயோ மேக்ஸா, சிஎஸ் மேக்ஸா ஆர் வந்துட்டு பிஸ்னஸ் மேக்ஸா? ஓகே. கெமிஸ்ட்ரி யூனிட் 1 ஆர் 2? யூனிட் 1லேருந்து தான் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் குயிக்காக பார்த்துட்டு ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே. சிஎஸ் மேக்ஸ் சூப்பர். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஜோதி அண்ணாமலை ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஸோ அடுத்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ்க்கு நீங்கள் வாங்க. ஓகேவா? எஸ். கெமிஸ்ட்ரியில் இருக்க மிட்டமில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் 11th வில் டூ. ஓகே. ஸோ 11th கெமிஸ்ட்ரி அடுத்த கிளாஸ் நம்ம பண்ணோப்பா. ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி திஸ் வீக் யூல் ஹேவ் 1 கெமிஸ்ட்ரி, 1 ஃபிசிக்ஸ் அண்ட் 1 மேக்ஸ். நம்ம ஷெட்யூல் படி ஒரு மேக்ஸ், ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கும். அதே தான் 12th சரி. அண்ட் 10th இதே மாதிரி தான் வந்து யூ வில் ஹேவ் அ சயின்ஸ் கிளாஸ், 1 மேக்ஸ் கிளாஸ், சோஷியல் கிளாஸ். ஓகே. சோஷியல் முடிச்சாச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் வந்துட்டு மேக்ஸ் பார்ப்போம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சயின்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2 marks டீட்டெயில்டாக படித்து சென்டம் வாங்குறது தான் நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் கிளாஸஸ் போயிட்டுருக்குப்பா. ஸோ அங்கே எல்லாமே ஷெட்யூல்டு தான். ஓகேவா? ஸோ JEE NEET எல்லாமே வந்து யூ கேன் மெசேஜஸ் இந்த ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேவா? ஸோ SN கேமிங் யூ கேன் ஆஸ்கஸ் ஆர் மெசேஜஸ் இந்த ஹெல்ப்லைன் நம்பர். ஓகே. JEE நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, அது நீட்டாக இருக்கட்டும் இல்லை JEE இருக்கட்டும், ரெண்டுமே. ஓகேவா? 11th மார்க் எதுக்குப்பா முக்கியம்? ஓ ஜென்ரலி கேட்குறீங்களா? ஜென்ரலி வந்து 11th ஸ்கோர் 11th வந்து பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். இஃப் நாட் 11th யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் anything, you cannot go and continue the 12th standard. It is very hard. ஸோ அப்போ ஆரம்பமே ரொம்ப கஷ்டமாயிடும். 10th 11th டிரான்சிஷன் வந்துவே ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா? ஸோ திங்க் அதெல்லாம் வந்து 11th கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.
scored 485 in a monthly test. Okay, definitely. So again 499. Why don't you want to get 500 out of 500? Sarantanchi. So last time la வந்து like நம்ம 100 learning appல படிச்ச students they got like 2 centum 3 centums and all. So I think you can get probably 500 out of 500. நீங்க அப்ப ஆப் கிளாஸை ட்ரை பண்ணி பார்த்தா ஐ திங்க் பெஸ்ட்னு தோணுதுப்பா. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஒரு விஷயம் அதான். ஸோ வரப்போகிற இந்த ஏஐயில் அதுவே மெஷினே எல்லா வேலையும் பண்ணுது அப்படின்னா ஹியூமன் பிரெயினோட வேல்யூ என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் மெஷினை விட ஸ்மார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் சர்வைவ் இந்த அப்கமிங் காம்படிஷன். ஸோ நம்ம காம்படிஷன் வந்து நீங்கள் நினைக்கிறது தமிழ்நாட்டில் உங்கள் கிளாஸில் 40 பேர் இல்லை, அப்படியே வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறாங்க. ஸோ கிளாஸ் 10th மட்டும் இந்தியாவில் எத்தனை பேர் பாஸ் அவுட் ஆகி வெளியே வராங்க. இந்தியாவில் இருக்கவங்கள காம்படிஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஒரு 8 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா வாட் அபவுட் த ஹோல் கண்ட்ரி? ஸோ இப்போ உங்கள் அத்தனை பேத்துக்கும் ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னா ஹவு ஸ்ட்ராங் யூ நீட் டு பி, அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன தான் இன்ஜினியரிங் காலேஜில் போகிறீங்க இல்லை மெடிசன் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்க போகிறீங்க, அதுக்கான வேலையை பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி. ஸோ பூவரசி ஐ எம் ரியலி சாரி, நம்ம எல்லாமே பார்த்து வச்சுருக்கப்பா. ஸோ டுமாரோ மார்னிங் வில் கம் ஃபார் லைவ் ஷோர். ஓகே, ஃபார் ஷோர். எஸ், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் 490 in 10th சயின்ஸு சென்டம். ஆனால் 11th ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மனோஜ் தட் இஸ் ஹார்ஷ் ரியாலிட்டி தான். பிகாஸ் லைக் இப்போது நான் 10th முடிச்சு 11th போகும்போதுமே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஸோ ஈவன் கெமிஸ்ட்ரி கூட ஏதோ ஓகேஷாக இருந்துச்சு. மேக்ஸ் இஸ் ஆல்சோ ஓகே பிகாஸ் நாங்கள் படிக்கும்போது we studied everything in the 11th itself. அதுதான் சொல்கிறேன், 11th வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து முடித்தா மட்டும்தான் 12th will be easy, இல்லைன்னா 11th கஷ்டம். 11th ஆரம்பத்தில் அந்த கஷ்டம் தெரிய தான் செய்யும். பிகாஸ் நீங்கள் உங்களோட சயின்ஸ் புக்கை எடுத்து பாருங்களேன். ஸோ சயின்ஸில் படித்ததோ அப்படியே எங்கேயாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ண போதா, ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்துல தான். மித்தபடி ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் நீங்கள் 11th படிக்கிறதுக்கும் 10th படித்ததுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. சிலபஸ் வந்து ரொம்ப பெருசு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் எஃபர்ட் போட தான் அது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நீங்களும் 600 வாங்க முடியும். ஓகேவா? எஸ், கிளியரா? ஸோ அப்போது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். 10th மாதிரி நம்மளால் படித்தா 11th ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் யூ நீட் டு ஸ்டார்ட் ஸ்டடிங். ஓகேவா? ஓகே ரெபக்கா ஓகே, வில் டூ தட் இந்த அடுத்தடுத்த லைஃப். ஃபிசிக்ஸில் யூனிட் 1 வந்து கஷ்டம் தான். யூனிட் 2 வந்து இட் இஸ் ஈஸி ஒன்லி. வில் டூ தட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல். ஸோ அப்படி தியரி படிக்க மட்டும்தான் மனோஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யூ கேன் மெசேஜஸ் இட் இந்த ஹெல்ப்லைன் நம்பர். ஓகேவா? ஸோ வாட் எவர் டிஃபிகல்ட் யூ ஹேவ் மெசேஜஸ் அட் த ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ இந்த மேலே ஸ்க்ரீனில் 10th தனியாக 11th தனியாக 12th தனியாக ஒரு நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம ஆப்பில் எல்லாமே ஆக்சுவலி வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எது புரியலையோ நீங்கள் அதை பார்த்தும் கூட படிக்கலாம். ஓகேவா? டெஃபினட்டாக 11th படிக்கும்போது நம்ம தனியாக படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதை தப்பாக பண்ணிடாதீங்க. ஒரு டெஸ்ட்டில் பண்ணாலும் அந்த மார்க் நமக்கு கம்மியாயிடும். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினெட்லி ஜாயின் அண்ட் கெட் த பெஸ்ட் ஸ்கோர். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஓகேவா? கிளியர்? ஸோ மிட்டம் ஷெடியூல் வந்து அப்ராக்சிமேட்டாக 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு கவர்மெண்ட் ஆல்ரெடி இனிஷியலாகவே ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்கப்பா. ஸ்கூலில் மேபி அதை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா வில் லெட் யூ நோ. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஸ்டாப் இட். ஓகேவா? ஸோ see you guys in the next live. ஸோ அடுத்த லைவில் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ 10th சயின்ஸ் லைவ் அண்ட் மேக்ஸ் லைவ் இந்த வீக்கில் இன்னும் 2 கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? மனோஜ், ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ப்பா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2-3 கிளாஸஸ் எடுத்திருக்கோம்ப்பா. ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணால் ஐ திங்க் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? go check out the first some basic concepts of chemistryல இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கிளாஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த 3 கிளாஸையும் பார்த்து நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் அந்த சாப்டரில் என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ப்ளீஸ் கோ அண்ட் செக் த ப்ரீவியஸ் லைஃப். அதே தான் வந்து கெமிஸ்ட்ரிக்கும், அதே தான் வந்துட்டு ஃபிசிக்ஸுக்கும் அண்ட் மேக்ஸுக்கும். ஓகேவா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, யூ கேன் கோ அண்ட் செக் இட் தேர். கிளியரா? ஓகே, கார்த்திக் வந்து நான் ஐடி சேஞ்ச் பண்ணேன். You listen to me, I listen to you. Okay guys, so thank you so much for listening. See you guys in the next live. Okay va? So நாளைக்கு வந்து will do for 11th standard. So நாளைக்கு கிளாஸ் இருக்கும். ஆல்டர்னேட் டேஸில் நமக்கு கிளாஸ் இருக்கும். ஷெடியூல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிவிடுவேன். சேனல் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இங்கே இந்த இதில் இருக்கு இல்லையாப்பா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லைவ் லிங்கை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ பாய் பாய்.